அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது 14ஆம் தேதி வந்து காதலர் தினம் வருது. எதுக்கு இந்த பதிவை போடுதுன்னா, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்காதீங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், சரியா? காதலில் வந்து ஆண் பெண் இருவருக்குமே சம்மந்தப்பட்டது. அதில் வந்து 3வது நபர் வந்து தலையிடக்கூடாது. 2வது வந்து இதில் வந்து பெண்கள் வந்து ஒரு பையனை வந்து ஏமாத்துறதுக்கு, அதாவது பெண்கள் வந்து ரொம்ப பொய் சொல்லி ஒரு பையனை அடைகிறது, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பிரச்சனையாகி சண்டை வர்றது, இதெல்லாம் வந்து நிறைய குடும்பங்களில் நாம் பார்க்கோம். 100க்கு 80-90% காதலர்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க, சரியா? நாம் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது வந்து தப்பு கிடையாது. அவங்க நல்ல வாழ்க்கை துணையாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, சரியா? அதில் வந்து 3வது நபர் வந்து என்றைக்குமே தலையிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை துணை வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கையிலே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேரோட வாழ்க்கை வந்து பிரிதல் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே முடிக்கதா இருந்தால், கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்கிறதா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக லவ் பண்ணி முடிங்க, சரியா? நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீதி விவரத்தை வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி சொல்லுதேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தங்கப்பில்